Hello friends, welcome to Online Tamila channel. இன்னைக்கான அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஏற்கனவே C programming language நம்ம எடுக்கறோம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தோம் இல்லையா. சோ C programmingக்கு முன்னாடி பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு 3 கிளாஸ் கொடுத்திருந்தோம். சோ அதுல வந்து லாங்குவேஜ்னா என்ன, லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் இதெல்லாம் நம்ம சொல்லிருந்தோம். சோ அது ஒருவேளை நீங்க பார்க்கலனா அந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரீகேப் பண்ற விதமா நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ tab யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வரும் உங்களுக்கு அப்படிங்கறது சொல்லிருந்தேன். யாரெல்லாம் பாத்தீங்க அப்படினு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற என்ன கரெக்ஷன் பண்ணனும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்காக இன்ட்ரஸ்டிங்கா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அது ரீச் ஆகாம இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக் தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். சோ இந்த C programming இதெல்லாம் வந்து வெளியில நீங்க போய் படிச்சீங்க அப்படினா நிறைய காஸ்ட் ஆகும். நிறைய ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருந்தீங்க. இப்ப B வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க நிறைய ஸ்டூடண்ட். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா காலேஜ் டேஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அது ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் சைடு பை சைடு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு கேஷுவலா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படினா சூப்பரா வந்து லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா EEE டிபார்ட்மெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ECE, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டாப் காலேஜ்ல கிடைச்சது. ஆனா வந்து என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல, எனக்கு வந்து சாஃப்ட்வேர் கன்சல்ட்ல போகணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நிறைய உங்களுடைய மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட் யார் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. டெய்லி நீங்க வந்து கேஷுவலா நீங்க இப்ப இருந்தே C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப worry பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. சாஃப்ட்வேர் கன்சல்ட்ல இருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் ஆயிரலாம். சோ வந்து நீங்க வந்து சிவில் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் படிச்சிட்டு இருந்தாலும் சாஃப்ட்வேர் கன்சல்ட்க்கு போகணும்னா கண்டிப்பா லாங்குவேஜ் அப்டேஷன் வேணும். சோ அதனுடைய ஹெல்ப்பா தான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து பாத்துர்க்கீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா C programmingனா என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஜெனரலா வந்து C programming அப்படினாவே ஒரு ப்ரோகிராம்னா யாரோ ஒருத்தர் டெவலப் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அவங்கள பத்தி கொஞ்சம் நாம பாத்துறணும். சோ அவர் யார் அப்படினு கேட்டிங்கன்னா டென்னிஸ் ரிச் அப்படிங்கறவர் தான். சோ அத 1972ல டெவலப் பண்ண ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் தான் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா இந்த C programming அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பெல் லேபரேட்டரியில டெவலப் பண்ணாங்க. சோ ஒரு ஜெனரலா ஒன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு பர்சன் எடுத்துட்டாலும் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்ட்ல வர்க் பண்றவங்கள கேட்டிங்க அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா C programming ஃபர்ஸ்ட் கத்துக்குப்பா அப்படி ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பேஸ். இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் C வந்து ஒன்ஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து C++ வந்து அதனுடைய அட்வான்ஸ்டாக இருக்கும், அடுத்து ஜாவா அதனுடைய அட்வான்ஸ்டாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பைத்தான்லாம் நத்திங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் C programming அப்படிங்கிறது வந்து பேஸ் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அப்படி என்ன தான் C programmingல இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த C programming அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த போர்ட்டபிள் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா அதாவது ப்ரோக்ராமர் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா C programming அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கோடு, அதாவது தட் இஸ் ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். அதை தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜும்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் ஹை லெவல் லோ லெவல்னா என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதனுடைய நாலேஜ் அப்டேஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ C programming அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் இவ்வளோ தூரம் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் யூஸிங் இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி டெவலப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்ஸே வந்து இதை யூஸ் பண்ணி தாங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. யூனிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தட் இஸ் OS, தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் நான் வந்து படிக்கணும்னா என்னென்ன நான் வந்து பேசிக் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா C programmingகிறது யார் டெவலப் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் எழுதுறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்
instruction அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் தட் லாங்குவேஜ். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்படி தான் எழுதணும், ஆல்ரெடி வந்து டிஃபைன்டு, தட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன்டு, இப்படி தான் இருக்கணும் அந்த ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து டெவலப் பண்ணது தான் இந்த இது லாங்குவேஜ். ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதியாகணும், 100% இப்படி தான் எழுதியாகணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் எழுதலாம் அப்படின்னா உள்ள ப்ரோக்ராமுக்குள்ளார நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒன் ஆஃப் த கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். நாட் ஓன்லி இதுன்னு கிடையாது, இதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய C++, C#, ஜாவா, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னா இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். கேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இல்லைன்னா எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இது வந்து ஒன் ஆஃப் த கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் வந்து ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறது நான் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாய்டு மெயின் எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் யூஸ் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை எழுதணும். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எவ்ரி ஸ்டேட்மெண்ட் சென்ஸ் வித் வந்து செமிகோலன். ஸோ அது சில ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வராது, நான் என்னங்கிறத அந்தந்த டைமில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து ஹெட்ரு ஃபைல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, இது எங்கே நான் போய் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. ஸோ இந்த எடிட்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எழுதலாம். தட் இஸ் IDE அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை பிரகாரம் டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம்ங்கிறத என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஹெட்ரு ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹெட்ரு ஃபைல் வந்து இட் கண்டைன். ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா #include இப்படி தான் எழுதணுமா மேடம்னா 100% இப்படி தான் எழுதணும். stdio.h இதுதான். இந்த இடத்துல வாய்டு மெயின் நான் எப்படி ரன் பண்ணணும் எங்கே எழுதணுங்கிறத 100% சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா printf அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் வந்து ஒரு அவுட்புட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து செமிகாலன் கொடுத்து எண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி தான் எழுதணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமு. இந்த இடத்துல இது நான் stdio.h அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இது வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்ரு ஃபைலோட வேலை என்ன தான் செய்யுது அதுக்குள்ளார அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்ந்தது தான் ஒரு லாங்குவேஜ்ப்பா. அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு இதை வந்து சால்வ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் STD அப்படிங்கிறது தட் இஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்லாம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கேஜ்குள்ளார இருக்குது. பேக்கேஜ்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேக்கேஜ்னால் என்னென்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 100% உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீடே எடுத்துக்கங்களேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கிச்சன் சொல்லுவீங்க. அடுத்து வந்து பெட்ரூம் அப்படிம்பிங்க. ஸோ பாத்ரூம் அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய இது வந்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படிங்கிறீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் போவீங்க இல்லையா. ஸோ இந்த கிச்சன் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த ஹெட்ரு ஃபைல் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இது என்னதுன்னா த ஹெட்ரு ஃபைல் இட் கண்டெயின் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது என்ன ஆல்ரெடி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து சி ப்ரோக்ராமிங்கில் டெவலப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக எங்கே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த
பர்டிகுலர் ஹெடர் ஃபைல்குள்ளார இருக்கும். இதை தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது ஜாவாலாம் போகும்போது பேக்கேஜ் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ கரண்ட் வேர்ல்ட்லையும் பேக்கேஜ் அப்படிங்கிறது பைத்தான் இதுலாம் வந்து பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி நான் வந்து கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி இங்கே இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த printf அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த printfல கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேல வரும். என்ன உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இந்த printf அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் சொல்கிறேன்ல, இந்த ஃபங்க்ஷன் எங்கே உட்காந்துட்ருக்கு அப்படின்னா stdio.h அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைலில் இருக்குது. ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ரு ஃபைலில் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் காமிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா படிக்கும்போது அது எது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் கிளாஸ்னால stdio.h அப்படிங்கிறது ஒரு இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங்க்கு தேவையான ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த printf இதில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்ரூமில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு போனால் தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ மேத்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ சைன் காஸ் இதெல்லாம் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா math.h அப்படிங்கிற ஒரு ஹெட்ரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி அதே மாதிரி ஸ்ட்ரிங்கெலாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். string.h இந்த மாதிரி நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. அந்த பேக்கேஜுக்குள்ளார நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங்க்கு தேவையான பிளேஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து void அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா nothing to return அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதை வந்து நான் பின்னாடி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு voidன்னு மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இந்த இது வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறத மீன் பண்ணும். அடுத்து வந்து மெயின்ங்கிறது இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனையும் கர்சர் எங்கே வந்து செக் பண்ணணும்னா இந்த மெயின், அதாவது இதுதான் வந்து ஸ்டார்ட் அப். பின்னாடி எத்தனை நீங்கள் கோடிங் எழுதியிருந்தாலும் அந்த ஃபுல் ப்ரோக்ராமையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எது அப்படின்னா இந்த மெயின் தான். ஓப்பன் பிரேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து printf அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் தட் இஸ் வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வெல்கம் டபுள் கோட்ஸில் நாட் ஓன்லி வெல்கம் என்ன நீங்கள் திங்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். செமிகாலனில் எண்ட் வித் செமிகாலன் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரி. இதை நான் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் எழுத போகிறேன். எங்கேங்கிறத நான் லைவில் நான் ஒர்க் பண்ணி காமிப்பேன், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் என்னென்னு தான்ப்பா ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா எனி ஃபைல் நேம் .c அப்படின்னு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் எழுதுறேன் அப்படின்னா 1.c. பட் ரியலாக வந்து ஒரு ஃபைல் நேம் அப்படிங்கிறது நேச்சுரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ அது ரிலேட்டடாக ஃபைல் நேம் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1.c அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் வித் c .c அப்படிங்கிறதுல வந்து சேவ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க, ஒரு ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு அவுட்புட் வந்து பிரிண்டில் வரணும் அப்படின்னா இதுதான் வந்து ரூல்ஸ், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எழுதுவீங்க. நான் இந்த சொல்கிறேன் இல்லையா, அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எழுதலாம். ஸோ அது எப்படி எழுதுறது, எப்படிலாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து சி வந்து எங்கே போய் நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது, நான் டவுன்லோட் பண்ணலினா எங்கே வந்து ஆன்லைன்லேயே நான் ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, 100% ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஹெவியாக நீங்கள் யாரும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பேசிக்காக இன்றைக்கி பொறுத்தவரையிலும் வாட் இஸ் சி ப்ரோக்ராமிங் இன்னும் நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட கிளாஸஸ் வரும். ஸோ எப்படி வந்து ரன் பண்ணோம் எப்படி என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இட்ஸ் ஒன் ஆஃப் த கேஸ் சென்சிட்டிவ் ஆல்ரெடி டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ஓவர் வியூவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஹவு டு டவுன்லோடு வந்து அந்த எடிட்டர் சொன்னோம் இல்லைங்களா, எந்த எடிட்டரில் நான் போய் டைப் பண்ணோம், எப்படி ஹவு டு வந்து ரன் திஸ் ப்ரோக்ராம், அதுக்கு முன்னாடி என்ன கம்பைலர்னால் என்ன, இன்டர்ப்ரிட்டர்னால் என்ன, அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு லைவில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த இது வீடியோ மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது C++
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1-2 கிளாஸ் 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைடு உங்களுக்கு வந்து 1 மந்த்லேயே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள்.